சமையல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னா, தாய் கிழவியோடைய 3வது மருமகள் கூட தான் இருக்கோம். அந்த படத்தோட ஜர்னி எப்படி இருந்துச்சு? அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஹாய்க்கா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். உங்கள பார்க்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பிஃபோர் தாய் கிழவி, ஆஃப்டர் தாய் கிழவி எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய படம் பண்ணியிருக்கேன் சின்ன சின்ன கேரக்டரில். பட் தாய் கிழவிக்கு அப்புறம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நிறைய ப்ரமோஷன் ஒர்க்காக போகிறது, அந்த டைமில் எல்லோரும் நம்மளை பாராட்டுறது, இதெல்லாமே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பா. இப்ப யாராவது ஒருத்தர் நம்ம கூட வந்து செல்ஃபி எடுத்துற மாட்டாங்களா? அதுக்காக தானே நம்ம இந்த ஃபீல்டுலயே இருக்கோம். உண்மையாவே நம்மளுக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படிலாம் சொல்லலாம். ஆனா உண்மையாவே என்னன்னா, சினிமா ஃபீல்டுக்குள்ள எல்லாருமே இதை விருப்பப்பட்டு தான் இதை தான் மெயினா புகழ், பேரு இதெல்லாம் தான் கிடைக்கணும்னு. அது எல்லாமே இந்த படத்துல எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கான ஒரு ரெகக்னேஷன் கிடைச்ச படம் இது அப்படின்னு சொல்லலாம். சரி, உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? எங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கோங்க சிஸ்டர் அப்படின்னு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த மொமெண்ட் வந்து எப்படின்னா, ஒரு ஆனந்த கண்ணீர் வரும்ல, அந்த மாதிரி ஒரு இது ஒவ்வொருத்தரும் வந்து கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்படி சொல்றது, நம்ம ஒருத்தர்கிட்ட செல்ஃபி எடுக்கணும்னு போய் நின்னதை தாண்டி நம்ம கூட ஒருத்தவங்க செல்ஃபி எடுக்கணும்னு வராங்க இல்லையா, அதெல்லாம் ஒரு ஹாப்பியான மூமெண்டா இருக்கு. சரி, நிறைய வீடியோஸ் நாங்க பார்த்தோம். ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் நடந்த அந்த ரகலகள்லாம், அதை பத்தி சொல்லுங்க. ரொம்ப ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருப்போம் எல்லாரும். நிறைய செட்டில் நிறைய பேர் இருந்ததுனால ஒரு பக்கம் ஷூட் நடந்துட்டுருக்கோம், ஒரு பக்கம் எங்களோட ஃபன்ஸ் எல்லாம் நடந்துட்டுருக்கோம். அதெல்லாம் அந்த டைமில் வந்து நாங்கள் இதெல்லாம் இப்போ போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பண்ணலை. எல்லாமே அங்கே நாங்கள் டைம் பாஸாக பண்ணது இப்போ போஸ்ட் பண்ணும்போது தான் அதை இப்போ பார்க்கும்போது எங்களுக்கே நம்ம இவ்வளோ ரகலை பண்ணிட்டு இருந்தோமா அப்படின்லாம் தோணும். எல்லாருமே சொன்னாங்க, அங்கே எவ்வளோ பெரிய சீரியஸான சீன் நடந்துட்டுருக்கு, நீங்கள் எங்கள் குத்தாட்டம் போட்டுட்ருக்கீங்க அப்படிலாம் சொல்லி இப்போ கேட்டுட்ருப்பாங்க. எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக போச்சு. அந்த ஒரு 1 மந்த் வந்து வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்கும், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் வரும். பட் அதெல்லாம் மறந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பயங்கர ஹாப்பியாக எல்லாமே நம்ம ஒரு ஃபேமிலி அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது. சரி, இந்த சான்ஸ் எப்படி? இதுக்கான அந்த முன் வேலைகள்லாம் ப்ரீ ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஒர்க் பத்தி சொல்லுங்க. அது வந்து நான் கொட்டுக்காளி தான் ஃபர்ஸ்ட். எனக்கு தாய் கிழவியில கிடைச்சது வந்து கொட்டுக்காளி தான். கொட்டுக்காளியில் நான் பண்ணிட்டு இருக்கும்போது தான் விவேக் சார், கேமராமேன், அவங்க தான் வந்து எங்களை ரெஃபர் பண்ணது தாய் கிழவியில். அப்புறம் ஆடிஷன் அட்டன் பண்ணோம். இந்த மாதிரி 3வது மருமகள் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணி ஓகே சொல்லிட்டாங்க. பட் அது எப்போ மூவி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கலாம் தெரியாது. திரும்ப நாங்கள் கொட்டுக்காளியோட ப்ரிவ்யூ ஷோ போயிருக்கையில தான் மேனேஜர் சொன்னாங்க, இந்த மாதிரி தாய் கிழவி வந்து எஸ்கே டீம் தான் பண்ண போகிறாங்க, நீங்கள் தான் அந்த கேரக்டர் பண்ணுறீங்கன்னு அப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பட் என்னன்னா, நம்ம அந்த ஸ்பாட்டில் போய் நிற்கிற வரைக்குமே நம்ம எதையுமே யார்கிட்டையும் சொல்ல முடியாது இல்லையா, அதனால யார்கிட்டையும் சொல்லலை. ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கையில தான் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட், ஓகே நம்ம நல்ல கேரக்டர் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக வெளியே சொல்ல ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லலை. ஏன்னா சரி அவங்க சொல்கிறாங்க, சடனாக என்ன வேணால் மாறலாம் இல்லை, அதனால. சரி, ஓகே. எஸ்கே ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு? ஹாப்பினஸ்? அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஃபஸ்ட் ஒரு படம் கிடைக்கிறதே வந்து நம்மளுக்கு இதுலேருந்து வெளியே தெரிஞ்சிருவோம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அது முடிச்சு அடுத்த கையோட இன்னொரு படத்துலையும் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்கன்றப்போ ஓகே நம்ம ஏதோ ப்ரூவ் பண்ணியிருக்கோம், அந்த இடத்துல நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியும்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம்ல, அதனால தான் அடுத்த படம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி. எஸ்கே ப்ரொடக்ஷனில் எனக்கு வந்த 2 படமுமே எனக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுத்த படம் தான் 2மே. ஓகே. சரி, இப்போ எஸ்கே ப்ரொடக்ஷன் அடுத்த செய்யோன் வந்து வெளியிறாங்க. அதே சிவகுமார், அதாவது தாய் கிழவியோட டைரக்டர் சிவகுமார் அவர்கள் தான் வந்து அடுத்த படத்தையும் டைரக்ட் பண்ணாங்க. அதில் வந்து ஏதாவது ஒரு கேரக்டரில் பார்க்குறதுக்காக சான்சஸ் இருக்கா? எனக்கு இப்போ வரைக்கும் தெரில. பட் கண்டிப்பாக அதில் ஒரு கேரக்டர் எனக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அதில் என்ன கேரக்டர் இருக்கா என்னன்னு இப்போ வரைக்கும் எனக்கு எந்த அப்டேட்ஸும் கொடுக்கல. சப்போஸ் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். சரி, நீங்களே கேட்டுருங்க. நான் நிறைய தடவை கேட்டேன், சார் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தால் கொடுங்க. ஏன்னா தெரியும் அவங்களுக்கு நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்றது தெரியும். ஸோ கண்டிப்பாக கொடுப்பாருன்ற நம்பிக்கை இருக்குது. பட் நம்மளுக்கான கேரக்டர் இருக்கான்னு தான் தெரில. சரி, அடுத்தடுத்து இப்போ வந்து கேரக்டர்ஸ் வருது. வந்து இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து நீங்கள் வந்து இப்போ வந்திருக்கீங்க. அந்த கேப், அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஜூனியர் ஆர்டிஸ்ட்க்கும் இப்போ ரெகக்னைஸ் கிடைச்சிருக்கு. அந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? நான் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல கேரக்டர் தான் நான் பண்ணியிருந்தேன். பட் எல்லாமே கொஞ்ச நேரம் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து கொஞ்ச நேரம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ சீமராஜாவில் சூரி சாருக்கு ஒய்ஃபாக பண்ணியிருப்பேன். அதே மாதிரி தேவராட்டமில் ஹீரோயின் ஃப்ரெண்டாக பண்ணியிருப்பேன். பஃபூனில் ஹீரோயின் ஃப்ரெண்டாக பண்ணியிருப்பேன். ஸோ எல்லாமே நம்ம ஒரு நல்ல கேரக்டர் தான் பண்ணியிருக்கோம். வெளியே தெரியலை நான் அவ்வளோவா. எனக்கு இப்போ இதில் கிடைச்ச அந்த ப்ரொமோஷன் மூலமாக வெளியே கிடைச்ச மாதிரி அந்த மூவிஸ்க்கெல்லாம் கிடைக்கல. பட் நான் பண்ண எல்லா படங்களுமே எனக்கு ஒரு முக்கியமான ஒரு இது ரோல் கொடுத்தாங்க. எனக்கு கொட்டுக்காளியில் தான் வந்து என்னோட இது வெளியே வர ஆரம்பிச்சது.
ஆடியன்ஸ் மத்தியிலன்றதை விட சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே எனக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் வந்தது. அந்த படத்தில் பண்ணியிருக்கோன்னு சொன்னாலே ஒரு பயங்கர ஒரு இது கொடுப்பாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும், சரி ஓகே நம்ம நல்ல ஒரு படம் பண்ணியிருக்கோம். அது பண்ணும்போதும் தெரியாது, அது வெளியே வந்தப்போ நம்ம அது எவ்வளோ பெருசுன்றது எனக்கு தெரியல உண்மையாகவே. அடுத்தடுத்து எல்லாரும் பேசும்போது தான் ஓகே நம்ம இவ்வளோ பெரிய படத்தில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிடைச்ச வாய்ப்பு, இப்போ தாய் கிழவியாக இருக்கட்டும், அதுக்கு இடையில ஒரு சில படம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ அது எல்லாமே வந்து எனக்கு கொட்டுக்காலியை வச்சு கிடைச்சது தான். கண்டிப்பா. இப்போ வந்து இப்ப நம்ம தாய் கிழவி மூவி எடுத்துட்டோம் அப்படின்னா 3 மருமகள் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரிய வந்து ஹேண்டில் பண்றாங்க. ஸோ அதுல வந்து ஒரு மருமகள் நீங்க. ஸோ அந்த டயலாக் டெலிவரியா இருக்கட்டும், ஸோ அந்த கதையை உங்ககிட்ட சொல்றதா இருக்கட்டும், ஸோ எந்த மாதிரி உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அந்த இதுல? ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து மருமகள் அப்படின்றப்போ ஓகே மாமியார் வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்க, நம்ம அவங்கள பேசுவோம், அந்த மாதிரி தான் நம்மளுக்கு மைண்டில் வரும். இதுதான் ஸ்டோரிங்கிறதெல்லாம் தெரியாது, அப்படிலாம் சொல்ல. எங்களோட சீன்ஸ் மட்டும் சொன்னாங்க. ஸோ பர்டிகுலராக என்னோட சீன்ஸ் சொல்லலை, அந்தந்த ஸ்பாட்டில் இதை பண்ணணுன்றப்போ இதுதான் டயலாக், இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதில் மேலே நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அந்த இடத்துல காட்ட முடியுமோ அது நம்மளா பண்ணுறது தான். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா 3 பேரும் நல்ல ஒரு பாண்டிங் ஆல்ரெடி இருந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இதாக இருந்தது. ஏன்னா கேஷுவலாக பேசிகிட்டு இருப்போம். நாங்கள் இப்போ மீட் பண்ணாலுமே அந்த கேஷுவலாக தான் பேசுவோம். அதை நடிக்கிறத தாண்டி நாங்கள் ரியலாக வந்தது காரணமே அந்த அதுக்கு அப்பாற்பட்டு இருந்த அந்த பாண்டிங் தான். ஓகே. உங்களுக்குள்ள பாண்டிங் எப்படி இருக்கு? ஏன்னா கொட்டுக்காலில இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அந்த பாண்டிங். கொட்டுக்காலில சிஸ்டர்ஸ் ரோல் பண்ணியிருந்தோம். அப்புறம் இன்னொரு அக்கா வந்து அவங்களும் ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. அவங்க பையன் எனக்கு பையன் கேரக்டரா பண்ணியிருந்தான். ஸோ 3 பேரும் ஆல்ரெடி மீட் பண்ணியிருந்தோம். அப்போ இருந்ததை விட தாய் கிழவியில இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே நல்ல உண்மையான சிஸ்டர்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் பேசிக்கிறதே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்லாங்லாம் எப்படி மேம் மெயின்டைன் பண்ணீங்க? அப்போ இருந்த மதுரை ஸ்லாங்னால அது ஈஸியா வந்துருச்சு அவங்களுக்கு? மதுரை ஸ்லாங்குன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம சிட்டிக்குள்ள ஒரு மாதிரி பேசுவோம், பட் அவுட்டர்ல ஒரு மாதிரி பேசுவாங்க. இது வந்து உசிலம்பட்டி சைட்ல பேசுவாங்க. அது கொஞ்சம் நம்மளுக்கு அங்கே தெரியல, ஸ்பாட்லலாம் ஒன்றும் தெரியல, நம்மளுக்கு வந்தது தான் பேசணும். ஆனால் டப்பிங்கில் போய் இருக்கையில தான் நம்மளுக்கு நிறைய வார்த்தை அங்கே மாற்றினாங்க. ஸோ இதுக்கு பதிலாக இது வருன்றப்ப அந்த இடத்துல தான் நம்மளுக்கு கஷ்டமா இருந்தது. ஆனால் அது எல்லாமே கொண்டு வந்துருவாங்க. டைரக்டர் வந்து அந்த இடத்துல விட்டுட்டாங்கனாலும் அவங்க டப்பிங்கில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுல டப்பிங்கில் வச்சு செஞ்சுருவாங்க. இப்போ நம்ம தாய் கிழவி மூவி எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லேடிஸ் சம்மந்தமா, அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், ஃப்ரீடமாக இருக்கட்டும், ஸோ அது ரிலேட்டடாக தான் வந்து மூவி ஃபுல்லாமே போயிடுச்சு. ஸோ உங்களோட கேரக்டர் தனிப்பட்ட விதத்தில் பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கோ ஆர்டிஸ்ட் பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் ஓவராலாக தாய் கிழவியை மூவியை பார்த்தப்ப எப்படி ஃபீல் இருந்துச்சு? தாய் கிழவி பார்க்குறப்போ நாங்கள் ஆப்போசிட்டில் நின்று அவங்க அந்த அட்வைஸ் பண்ணுற அந்த ஒரு சீன் இருக்கும். ஆக்சுவலாக அவங்க என்ன என்ன காரணத்துக்காக பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்கன்னு கூட தெரியாமல் தான் நாங்கள் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா மூவி வந்து எங்களுக்கு இந்த சீனில் இதை பண்ண போகிறோன்னு தெரியும், பட் ஓவராலாக நம்மளுக்கு மூவி என்னங்கிறது தெரியாது. ஸோ எதுவுமே தெரியாமல் தான் ரியாக்ட் பண்ணியிருந்தோம். படம் பார்க்கும்போது தான் இதில் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. ஸோ எல்லார் லைஃபுக்கும் தேவைப்படுற ஒரு அட்வைஸ். அது அட்வைஸாக சொல்லாமல் அழகாக சொல்லி எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி, அதாவது ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அழகாக சிம்பிளாக சொன்னாங்க. நம்ம அப்போ தான் புரிஞ்சு எவ்வளோ பெரிய சீனில் பண்ணியிருக்கோம், பட் என்னன்னே தெரியாமல் பண்ணியிருக்கோம். மேபி அது தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் கூட நம்மளால் ரியாக்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. பட் ஓகே, அது கூட ஓவர் ஆக்டிங்காக போயிடக்கூடாது. இப்போ பண்ணது எல்லாருமே சொன்னாங்க, எல்லாருமே நல்லா இருக்குன்னு. எனக்கு ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆன ஒரு விஷயம். நம்மளுமே அதை எடுத்துக்க, இப்போ நம்மளுமே ஒரு மேரேஜ் லைஃப்குள்ளே போகிறோம். ஸோ எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தால் என்ன அட்வைஸ் பண்ணுவாங்களோ அதை அந்த படத்து மூலமா எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த லாஸ்ட் சீன் சொன்னோன்னு சொல்கிறேன், ராதிகா மேமோட இன்ட்ராக்ஷனாக எப்படி இருந்துச்சு? அவங்க வந்து ஒரு இதில் சொல்லியிருந்தாங்க நிறைய பேசுறதுக்கான டைம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க ஏதாவது ட்ரை பண்ணிக்கீங்களா? ஜஸ்ட் அவங்க நாங்க வந்து நான் அப்படி பார்த்துட்டே இருப்பேன். நம்ம ஒருத்தரை பார்த்துட்டே இருந்தோம்னா டக்குன்னு அவங்கள திரும்பி பார்ப்பாங்கல்ல, அப்போ ஏதாவது பேசிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த திண்ணையில் உட்காந்துருக்கிற சீன்ல நான் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். சரி திரும்பிடுவாங்க, திரும்பி நம்ம பேரை கேட்டுருவாங்க, அப்படியே பேசிடலாம் அப்படின்னு. அவங்க பார்ப்பாங்க, சிரிப்பாங்க. அதுக்கு மேலே நம்ம என்ன பேசுறதுன்னு தெரியல. ஓகே நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஒருவேளை அவங்க யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க போல. ஆனால் நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருக்கோம், அவங்கள பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நல்ல ஜாலி டைப்பு, நல்லா பேசுவாங்கன்னுலாம் பார்த்தோம். ஆனால் அவங்க பேசவே இல்லையே அப்படின்னு ஆடியோ லான்ச்சில் சொல்லும்போது தான் தெரியும் அவங்களுக்கு அந்த நீ பெயின் இருந்ததுனால அவங்களால அந்த பெயின்னால பேச முடியலை அப்படின்னு. ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை பேசியிருக்கலாம், அவங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கலாம் அப்படின்ட்டு. எங்களுக்கும் அவங்களுக்கும் சீன்ஸ் பெருசாக வைக்கல, அந்த ஒரு சீனில் தான் வருவோம். அதுக்கப்புறம் ஆனால் நாங்கள் சக்ஸஸ் மீட்டில் பார்க்குறப்போ நாங்கள் ஃபீல் பண்ணதால் நாங்கள் இந்த மாதிரி சொன்னதெல்லாம் வச்சு அவங்க நீங்கள் தான் வரணும், வாங்க ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லி சக்ஸஸ் மீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்து எல்லாரையும் பேசி ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட். அதுக்காக தான் வெயிட் பண்ணோம். ஏன்னா நம்ம நடிக்கிறதெல்லாம் விட இன்னொரு ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்க நம்மளோட ஆக்டிங்கை பார்த்துட்டு நல்லா பண்ணாங்கன்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல,
அந்த மொமெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணோம். ஸோ அதெல்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அதான் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கு, மனசு நிறைவா இருக்கு இந்த படம். ஓகே, இப்போ நம்ம ராதிகா மேம் எடுத்துட்டா அடுத்து நம்ம வந்து எஸ்கே சார் தான் சொன்னோம். ஸோ சிவகார்த்திகேயன் சார் தான் ப்ரொடெக்ஷனு. அவரோட இன்ட்ராக்ஷன் படத்தில் எப்படி இருந்துச்சு? நடுநடுல எதுவும் வருவாரா இல்லை ஃபுல்லாக இது செட்டப்கே வர மாட்டாரா? இல்லை வந்தாங்க, லாஸ்ட் டே ஷூட் அன்னைக்கு வந்தாங்க. ஸோ அவங்க வராங்கன்றதே எங்களுக்கு லேட்டாக தான் தெரியும். ஏற்கனவே ஒரு தடவை வராங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் வரலச்சோ அந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் வந்தாங்க. வந்தப்போ எங்களால் மீட் பண்ணவே முடியல. அவர் மேலே போனாருன்னா நாங்கள் மேலே போவோம், அவங்க கீழே வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் சீனில் தான் இருந்தது. கூட்டம் வேறு, இதில் எப்படி நம்ம அவங்கள மீட் பண்ண முடியும் அப்படிலாம் நினச்சிட்டு சரி ஓகே அவ்வளோதான் இன்னைக்கு மீட் பண்ண முடியாதுன்னு நினச்சோம். அப்புறம் நடித்தவங்களெல்லாம் வந்துட்டு கேரவனுக்குள்ளே கூப்பிட்டு பேசினாங்க. ஸோ அப்போ வந்து கரெக்டாக பார்த்துட்டு கூப்பிட்டாரு, எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஓகே நம்மளை தெரியுது, அவங்க ஞாபகம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் அவர் கூப்பிட்டு எல்லாருமே பேசி நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கேன், இன்னும் நல்லா பண்ணுங்க, அவுட்புட்லாம் நல்லா வந்திருக்கு அப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதே மாதிரி அவர் பேசுறதுமே எல்லா இடத்துலையும் நல்லா நம்மளை நோட்டீஸ் பண்ணி சொல்லுவாங்க. இந்த விஷயம் ஒவ்வொருத்தரையும் நோட்டீஸ் பண்ணி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்மளை வந்து நோட் பண்ணுறாங்கன்றது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஓகே யாரோ நடிக்கிறாங்க வைக்கிறாங்கன்னு இல்லாமல் ஒரு ப்ரொடியூசராக இருந்து நம்மளோட பிஹேவியர் எல்லாத்தையும் நோட் பண்ணி அவங்க சொல்லும்போது அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஓவராலாக எக்ஸ்பீரியன்ஸ் தாய்க்கிழவி நீங்கள் படம் பார்த்தப்போ அந்த லாஸ்ட் சீன் ஓகே தான். ஸோ ஓவராலாக நீங்கள் அதில் நடிச்சிருக்கீங்க அப்படின்றப்போ எந்த மாதிரி ஃபீல் கொடுத்துச்சு? எந்த மாதிரி ஃபீல்னா, நம்ம ஒரு சீனில் வந்தாலே நம்மளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த சீன் வந்து எதுவுமே கட் பண்ணாமல் நம்ம நடித்ததை வந்து அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து அந்த சீன் ட்ராவல் ஆகி நம்ம ஃபேஸ் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அதெல்லாம் சொல்லவே முடியாது. அந்த ஃபீல் ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷம். அது எதுவுமே இப்போ கட் பண்ணிட்டாலும் நம்ம அவங்கள போய் கேட்க போகிறது கிடையாது. பட் எல்லா சீனுமே நம்மளை மட்டும் முக்கியமாக காமிக்காமல், இல்லை மெயின் ரோல் பண்ணுறவங்கள மட்டும் முக்கியமாக காமிக்காமல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளோ ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம நிறுத்தி இதுதான் நான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் இருந்துச்சு. அடுத்து அதுக்கான ரியாக்ஷன்ஸ் ஆடியன்ஸ் கொடுக்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. நம்மளை ரசிக்கிறத தாண்டி நம்மளை மற்றவங்க ரசிக்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எல்லாருமே பார்த்துட்டு சொன்னாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சூப்பராக யதார்த்தமா இருந்துச்சு நீங்கள் பேசினதெல்லாம் அப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகேக்கா, இப்போ வந்து தாய்க்கிழவி ஓவராலாக நமக்கு வந்து கேர்ள்ஸோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை எப்படி வந்து யூஸ் பண்ணலாம், ஸோ இந்த மாதிரிலாம் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு அந்த பாட்டி சொல்லும் போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ உங்களோட பார்வையில் அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக நம்மளுக்கு சேமிப்புன்றது இப்போது நம்ம நிறையா பெண்கள் தான் பண்ணணும் அப்படின்றது வந்து முன்னாடி இருந்தே இருக்குது. பட் இப்போ நம்ம பெண்கள் சைடே வந்து நிறையா அப்படி பண்ணுறது கிடையாது. நம்ம நிறைய இப்போ நம்மளே யோசிச்சிட்டோம்னா ஆன்லைனில் எதுக்கு வாங்குகிறோம் ஏன் வாங்குகிறோன்னே தெரியாமல் நிறைய விஷயம் வாங்கி வைப்போம். இப்போ நம்ம வாங்கும்போது நம்மளே நம்ம கன்வின்ஸ் பண்ணிக்கிறது, ஓகே இது நம்ம ஃபீல்டுக்கு தேவைப்படும் அப்படின்லாம். இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, தேவையானு ஃபஸ்ட்டு ஒரு 2 தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்குறது நல்லது. ஏன்னா சேவிங்ஸுங்கிறது இப்போ ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு தான். அது எல்லாத்தையுமே நம்ம இஎம்ஐயில் எடுத்துடலாம், இதில் எடுத்துடலாம், எல்லாமே ஈஸியாக கிடைக்குது. பட் அதெல்லாம் பே பண்ணுறது நம்மளாக தானே இருக்கும். அதை பற்றி யோசிக்காமல் மற்றவங்களுக்காக யோசிச்சு மற்றவங்க இப்படி பார்ப்பாங்க வைப்பாங்க அப்படின்றதுக்காக நம்ம நிறைய விஷயம் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் குறைச்சிக்கிட்டு சேவிங்ஸ்லேயும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். அது பண்ணோன்னா நம்ம ஃப்யூச்சருக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறது அவங்க சொல்கிற விஷயம் மனசுக்கு ரொம்ப கனெக்டடாக இருக்குது. அதை அடுத்து மாற்றிக்கிறணும்னு நான் என்னோட பர்சனலாக ஃபீல் பண்ணேன். அட் த சேம் டைம் அந்த படத்தில் செல்ஃப் ரெஸ்பெக்ட் எவ்வளோ முக்கியம் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கும். ஏன்னா வந்து அந்த பாட்டிக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து போனாலும் பரவாயில்ல, நான் வந்து என்னோட சொந்த காலில் நிற்பேன் அப்படின்ற மாதிரியும், ஸோ நிறைய இடத்துல செல்ஃப் ரெஸ்பெக்டை மேற்கொட் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி பாருங்க, கேர்ள்ஸ்க்கு எந்த அளவுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம்? ரொம்பவே முக்கியம். கேர்ள்ஸுக்குன்றத விட எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். கேர்ள்ஸுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாருமே இந்த வாழ்க்கைக்குள்ளே போயிட்டோம், இதுக்காக நம்ம எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணி, அது எல்லாருக்குமே பேசிக்காக லேடிஸ்க்குன்னு இருக்கப்போ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஓகே இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு எல்லாமே இருக்கணும். அது எல்லாமே ஒரு லிமிட்டடாக இருக்கணும். ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுங்கிறது எல்லா இடத்துலையுமே ஒரு பாய் ஃப்ரெண்டை இப்போ கூட கரண்ட்டில் ஒரு ட்ரெண்டிங் ரீல்ஸ் இருக்குது, ஏன் ஷார்ட் ட்ரெஸ் போட மாட்டோம்னா என் பாய் ஃப்ரெண்டுக்கு பிடிக்காது அப்படின்னு அது ஒரு ட்ரெண்டிங்காக போட்டுட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுங்கிறது ரொம்ப அவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக இல்லை, நம்மளுக்கு பிடிச்சிருக்கா நம்ம பண்ணணும். ஆனால் அது கரெக்டாக இருக்கா, அது நம்மளை கேள்வி கேட்டுக்கிட்டோம்னா போதும். நம்மளை இன்னொருத்தர் வந்து கேள்வி கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்மளுக்கே எல்லாருக்குமே இப்போ வந்து எஜுகேஷனல் எல்லாருக்குமே இருக்குது. இப்போ ஒரு அடிப்படை அந்த படிப்புங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. ஸோ நம்மளுக்கு தெரியும் அது எது கரெக்டு எது தப்புன்னு. அதையுமே வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றதுலையும் ஆட்டிடியூடாக இருக்கக்கூடாது. ஸோ எல்லாத்தையுமே பிரித்து பார்க்குற மைண்டு நம்மளுக்கு இருக்குல்ல, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இவங்களுக்காக அவங்களுக்காக நம்ம சுயமரியாதையை விட்டு கொடுக்கக்கூடாது.
ஸோ நீங்க வந்து இந்த மூவில நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் கூட வந்து ஒர்க் பண்ணியிருப்பீங்க. சிங்கம்புலி சாரா இருக்கட்டும், அதே மாதிரி அருள்தாஸா இருக்கட்டும், பாலா சாரா இருக்கட்டும். ஸோ நிறைய வந்து அதே மாதிரி முனிஷ்காந்த் அவங்க கூட ஸோ நிறைய பேர் கூட சீனியர் ஆர்டிஸ்ட் நடந்தாங்க. அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஜாலியான கேரக்டர் மாதிரி தான் படத்துல தெரியும். ஏன்னா நிறைய காமெடி ஆக்டர். ஸோ நிஜத்துல நீங்க எப்படி அதை ஃபீல் பண்ணீங்க? எப்படி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? அவங்க சீனியர் ஆர்டிஸ்ட் நம்ம அவங்கள விட்டு ஒதுங்கி இருக்கணும் அப்படிங்கறதான் ஃபர்ஸ்டே. எப்படி சொல்றதுன்னா, நம்ம பேசினா எதுவும் சடனா பேசிடுவாங்களோ இல்ல ஃபார்மாலிட்டிக்கு பேசுவாங்களோ அப்படிதான் எல்லாருக்குமே தாட் இருக்கும். பட் அவங்க அந்த செட்ல அப்படி யாருமே கிடையாது. எல்லாருமே ரொம்ப ஜாலியா நம்மளுக்கு நிறைய விஷயம் சொல்லுவாங்க. இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்லாம் நம்மளுக்கு ரொம்ப கைட் பண்ணுவாங்க. நிறைய நம்மளை கூப்பிட்டு பர்சனலாவும் நல்ல இந்த மாதிரி நம்ம லைஃப்பை பத்தி கேட்பாங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க, என்ன பண்றீங்க, எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க, அந்த மாதிரி நம்மளை பத்தியும் கேட்பாங்க. இப்போ வரைக்கும் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட எங்களை வந்து நல்லா பேச, நாங்கள் ஏதாச்சும் மெசேஜ் பண்ணால் கூட ரிப்ளை பண்ண. ஸோ அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப எப்படி சொல்கிறது, அதான் சொல்கிறேன்ல, இது ஒரு டீம்ன்றதை விட குடும்பமாக நாங்கள் அதில் நல்ல ஒரு இது பண்ணோம். எல்லாருமே ஃபன். அவங்க நீங்கள் படத்தில் என்ன பார்க்குறீங்களோ ரியல் கேரக்டராகவும் அவங்க அப்படி தான் ஃபன்னாக தான் இருந்துச்சாங்க. சரி, நிறைய டெலிட்டர் சீன்லாம் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்களா? அது எந்த அளவுக்கு இருந்துச்சு? ஆக்சுவலாக வந்து அந்த பாலா சார் தான் அதில் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ நிறைய சீன் அந்த அம்மா சென்டிமெண்ட்ல நிறைய சீன் வந்து டெலிட்டர் ஆயிடுச்சு. ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் படத்துல வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். கண்டிப்பா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அந்த சீன்லாம் எடுத்தாங்கன்னே எங்களுக்கு தெரியாது. டெலிட்டட் சீன்ஸ் பார்க்கையில தான் எங்களுக்கே தெரியும். ஓ இந்த மாதிரிலாம். நான் அப்போ படம் பார்க்கையில என்ன யோசிச்சேன்னா, ஒருத்தருக்கு மட்டும்தான் அது அந்த அவங்க மாறுற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்காங்க. இது இன்னும் 2 பேருக்கு வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. ஏன் வைக்கலன்னுலாம் நம்ம பெருசா அதை பத்தி யோசிக்கல. டெலிட்டட் சீன்ஸ் வரப்போ தான் இவ்வளோ நல்ல சீனா இருக்கே, இதை வச்சிருக்கலாமே. ஏன்னா இப்போ வரைக்கும் படம் வந்து ஒரு 7 தடவை 8 தடவை பார்த்துட்டோம். ஆனா வந்து இன்னமும் அந்த போர் அடிக்கல. ஸோ படம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்போ இதை டெலீட் பண்ணியிருக்கவே தேவையில்லை. இன்னும் கொஞ்சம் வச்சு இன்னும் கொஞ்சம் டைம் இழுத்துருந்தா கூட எல்லாருமே என்ஜாய் பண்ண தான் செஞ்சுருப்பாங்க. அவங்க என்ன காரணத்தினால டெலீட் பண்ணாங்கன்னு தெரியல. பட் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. எதுவுமே லேக் ஆகலை, நல்லா இருந்தது. படத்துல உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னா அம்மா சென்டிமெண்ட்டை வச்சு நான் கேட்டே ஆகணும். ஏன்னா நீங்க ஸ்டேஜ்ல கூட ஒரு வார்த்தை சொல்லியிருப்பீங்க. ஸோ இந்த படம் முழுக்க முழுக்க அம்மா சென்டிமெண்ட் தான், அதே மாதிரி கேர்ள்ஸ்க்கு தான். ஸோ அதுவும் இதுவும் நீங்க எப்படி கனெக்ட் ஆச்சு உங்களுக்கு? அது அம்மா சென்டிமெண்ட் வந்து ஏன் அப்படின்னா, இப்போ அதில் எப்படி தாய் கிழவியில் வந்து ஒரு மக வந்து எதை பற்றியும் கவலைப்படாம நீ ஏதாவது ஒன்றை கற்றுக்கிறணும், உன்னோட சொந்த காலில் நிற்கணும், கல்யாணமே ஆனாலும் புருஷனை நம்பி தான் இருக்கணும்னு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதே தான் எங்கள் அம்மாவோட கேரக்டரும். அவங்க வந்து இப்போ இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தது காரணமே எங்கள் அம்மா தான். அவங்க தான் நிறைய இதுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி படம் நடிக்க சொன்னது. எல்லாருமே சொல்லுவாங்க, என்னது அம்மா ஒத்துக்கிட்டாங்களா, அம்மா தானே வேண்டான்னு சொல்லுவாங்க அப்படின்னு. எனக்கு உள்ள சப்போர்ட் ஃபுல்லுமே எங்கள் அம்மா தான். எனக்கு கடைசி வரைக்கும் எங்கள் அம்மா தான் சப்போர்ட் பண்ணாங்க. அதனால இதில் நான் ஆடிஷன் அட்டன் பண்ணும்போது கூட அம்மா இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஷூட்டிங் போகையில் இல்லை. அதில் அவங்க சொன்னது வந்து என்னென்னா, ராதிகா மேம் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும், அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால என்ன இருக்கு, எடுத்துடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படிலாம் கூடவே தான் நடிக்க போகிறாங்க, அப்புறம் என்ன எடுத்துடலாமா அப்படின்னு. ஸோ அந்த டைமில் இல்லைன்றப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜு என்னை அந்த ஸ்டேஜில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டவங்க இல்லைன்றப்போ ஒரு பயங்கர எமோஷனல். எனக்கு அதாவது நம்மளை பேச வைப்பாங்க, நம்ம இதை தான் பேசணும்னு எந்த பிளானுமே இல்லாமல் போய் நான் நின்று என் மனசில் இருந்ததை பேசினது தான் அது. ஸோ அந்த டைமில் போன உடனே எங்கள் அம்மா தான் எனக்கு ஞாபகத்தில் வந்தாங்க. அது அந்த மாதிரி அதாவது ரியல் தாய் கிழவி அவங்க. அதில் என்ன படத்தில் இப்போ அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்ததோ அதுதான் எங்கள் அம்மாவுக்கு இருந்த ப்ராப்ளம். ஸ்ட்ரோக் வந்து தான் இறந்தாங்க. அந்த மாதிரி அந்த படம் பார்க்கும்போதெல்லாம் ரிப்பீட்டடாக பார்க்கும்போதெல்லாம் இதே மாதிரி ஒரு வேளை பொழைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கலாமோ, அந்த மைண்டு ஸ்டேபிளாக இருந்தால் தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்டேபிளாக எங்கள் அம்மாவுக்கு ஆகலை, அதனால பண்ண முடியல. பட் எனக்கு அந்த படம் பார்க்கும்போதெல்லாம் ஒருவேளை பொழைச்சி வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்ற மாதிரி தோணும். அந்த படம் வந்து எனக்கு லைஃப்பில் ஒரு சேஞ்சும், இன்னொன்று வந்து என் பர்சனல் லைஃப்பில் ரொம்ப கனெக்டான ஒரு ஃபிலிம் தாய் கிழவி. அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேட்கணும். ஸ்டேஜில் வந்து சிவகார்த்திகேயன் சார் ஒரு தாட்டி அப்பா சென்டிமெண்ட் வச்சு ஒரு இது டைலாக்லாம் சொல்லியிருப்பாரு. ஸோ அப்பா இல்லை அப்படின்னு. ஸோ நீங்களும் அதே ஸ்டேஜில் அம்மா இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அதை கம்பேர் பண்ணி நிறைய கிரிட்டிசைஸ் வந்துருச்சா அவங்களுக்கு? கண்டிப்பாக. என்னன்னா, நம்ம ஸ்டேஜ்லன்னு இல்லை, எந்த இடத்துலையுமே நம்ம அழுதோன்னா உடனே சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இன்ஃபேக்ட் நான் முன்னாடி வந்து அவர் பேசுகிறத நான் கேட்டிருந்தா என்ன எல்லா ஸ்டேஜ்லேயும் சொல்கிறாங்கன்னு தான் நான் இப்போ நானாகவே இருந்தாலும் அதை தான் நினைப்பேன். பட் அம்மா அந்த இடத்துல இருக்க போய் இப்போவும் ஃபஸ்ட்டு இப்போ அம்மா இருக்கிறவங்களுக்கு அம்மான்னு சொன்னால் அது எவ்வளோ தூரத்துக்கு ஃபீல் ஆகுதுன்னு தெரில. பட் அந்த இடத்துல இல்லைன்றப்போ தான் நம்மளுக்கு அந்த வார்த்தை, அம்மான்ற வார்த்தையை கேட்கும்போதே அழுக வரும்.
அதே மாதிரி தானே அவருக்கும் அவங்க அப்பா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்து அவங்களோட பேரண்ட்ஸை பற்றி அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பெரிய இடத்துல போய் இருக்கையில் அதை பார்க்க அவங்க இல்லைன்றப்போ அதில் அழுக வரதுல தப்பு இல்லை. இப்போ ஒரு ஸ்டேஜில் நம்ம ஒரு ஆனுவல் டே ஒரு ஸ்கூலில் பண்ணுறோம், அப்போ ஒரு டான்ஸ் ஆடுறோம், எல்லாருக்கும் பேரண்ட்ஸ் வராங்க, நம்மளுக்கு வரலன்றப்போ அந்த இடத்துல ஃபீல் ஆகும் தானே. அது எல்லா ஏஜ்லேயும் இருக்க தான் செய்யும். அது பார்க்குறவங்களுக்கு அது எப்படி சொல்கிறது, கிரிஞ்சா தெரியலாம், இல்லை சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாங்கன்னு தெரியலாம். அது மற்றவங்களோட ஒவ்வொருத்தவங்களோட பார்வையை பொறுத்து தான் இருக்குது. அந்தந்த வலி வேதனை அனுபவிச்சவங்களுக்கு தான் அது எப்படின்றது அந்த ஃபீல் தெரியும். சரி, ஓகே. இப்போ நீங்க அதுக்கு அடுத்து இன்னொரு உறவு வந்து உங்களோட லைஃப்ல வந்திருக்குன்னு வேற சொன்னீங்க. ஸோ பர்சனல் லைஃப் இப்பதான் கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்றீங்க. ஸோ எப்படி போயிட்டு இருக்கு அந்த லைஃப்? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த கல்யாணம் ஆகி அதுக்கப்புறமே வந்து படம் ரிலீஸு, ஆடியோ லான்ச், அதுக்கப்புறம் ஃபுல்லாக நிற்காம நாங்கள் இந்த மாதிரி இதுக்காக போயிட்டு இருக்கும்போது ரொம்ப பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது. இன்னொன்று, அவங்க என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் இருந்தே என் லைஃப் ரொம்ப மாறி இருக்கு. எங்கள் அம்மா வந்து இதுக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்டாங்க. பட் அவங்களுக்கு எப்படி இதில் கரெக்டான இதை சூஸ் பண்ணி கொண்டு போக தெரியல. ஏன்னா அவங்களுக்கு பெருசாக சினிமா பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் அடுத்து என்னோட லைஃப்பில் என்னோட ஹஸ்பண்ட் வந்தப்போ அவங்களுக்கு வந்து அவங்களும் சினிமாக்குள்ளே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ என்னை வந்து நல்லா அதை கைட் பண்ணி கொண்டு போகிறது எல்லாமே வந்து அவங்க தான். ஃப்ரெண்டாக இருந்து அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இப்போ மேரேஜ் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு ஃபுல் சப்போர்ட் இப்போ அவங்க தான். எல்லா இடத்துக்கும் இதை பண்ணாதன்னு நம்மளை கைட் பண்ணுறது, அதான் அம்மா அப்பாவா இருந்து என்ன கைட் பண்றது அவங்க. இப்ப லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. அடுத்தடுத்து நெக்ஸ்ட் என்ன மாதிரியான மூவிஸ் ரிலீஸ் ஆக போகுது? அடுத்து வந்து நீலம் ப்ரொடக்ஷன்ல ஒரு மூவி பண்ணியிருக்கேன். அப்புறம் சத்யஜோதி ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ல ஒரு மூவி பண்ணியிருக்கேன். எல்லாமே ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் எப்போ வருது என்னன்னு தெரியல. பட் கம்ப்ளீட்டாக அது டப்பிங் எல்லாமே முடிஞ்சு ஓகே, நெக்ஸ்ட் வருன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அடுத்து விஜய் ஆண்டனி சார் படம் ஒன்று பண்ணியிருக்கேன். அதுக்காகவும் வெயிட்டிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து மூவிலாம் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுறதுக்கான கங்க்ராச்சுலேஷன். ஸோ இவ்வளோ நேரம் உங்களோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.